வீட்டில் தயார் பண்ண புளிக்குழம்பு தூள், எங்கள் வீட்டில் தயார் பண்ண புளிக்குழம்பு பொடி, அதை சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி கலந்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. திக்னஸாக இருக்குல்ல, கொஞ்சம் கொதிக்கிறதுக்கு தண்ணி வேணும். நல்லா வற்றி எண்ணெய் பிரிகிற வரையும் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. பூண்டு குழம்புக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இதான் கவிஸ் கிச்சனோட சீக்ரெட் மசாலா சேர்க்குறோம். கவிஸ் கிச்சனோட ஃபேவரட் அந்த பொடி வேணும்னா கவிஸ் கிச்சனுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்க, நல்லா தரன்னு கொதிச்சு எண்ணெய் வற்றி வர வெளியில் எண்ணெய் விட கக்குற வரையும் அடுப்பில் சிம்மில் வச்சு இப்படி கிண்டிக்கோங்க. இந்த குழம்பு வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்ன சொல்லுங்க? வாங்க டேஸ்ட் பண்ணலாம். கொதிச்சிருச்சு. உப்பு இருக்கா என்னன்னு டேஸ்ட் பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்கு. வேற லெவல். வேணுங்கிறவங்க